ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎன் மீடியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ, ஓகே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்திங்கன்னா பிடிசி பேஸ்கெட். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டில் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட மதிப்பு அதிக அளவில் போயிட்டுருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சினாலே எல்லாேருக்கும் தெரியும். கிரிப்டோ கரன்சியோட ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அதில் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு நபர்னால டக்குன்னு ஒரு பிட்காயின் ஈஸியாக வாங்க முடியாது. பிட்காயினோட ரேட் இன்றைக்கி 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு பிட்காயினோட நெட்வொர்க்கு அதை சார்ந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அந்த பிட்காயினை நம்ம ஈஸியாக அதிக அளவில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிடிசி பேஸ்கெட் நிறுவனம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க பிட்காயினை தான் நமக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. இதில் கிடைக்கக்கூடிய டாலரை பார்த்திங்கன்னா நமக்கு பிட்காயினை தான் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதை ஐநாயிரம் இன்கம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பிளானுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் கம்பெனி. ஓகேங்களா? இந்த கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனி. இப்போ புதுசாக ஒரு 5 கண்ட்ரியில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இந்த கம்பெனி இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நியூ பிளானில் புதுசாக இப்போ லான்ச்சிங் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்குது. இப்போது கம்பெனி ப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்குது. மே 15க்கு அப்புறம் தான் கம்பெனியோட லீகல் சர்டிஃபிகேட்ஸ், பேன் கார்டு எல்லாமே அப்லோட் பண்ணி அஃபிஷியலாக லான்ச்சிங் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனியில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பேருக்கு மேலே இணைஞ்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பிளானும் இன்கமும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸில், இந்த பிடிசி பேஸ்கெட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள் ஐடியை ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. உங்கள் ஐடியை நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஆட்டோஃபில் இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்கள் ஐடியை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு $30, அதாவது பார்த்திங்கன்னா டேக்ஸோட சேர்த்து $34, நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 2,550 ரூபா கட்டினா நீங்கள் உங்கள் ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது நீங்கள் டைரக்ட் இன்கம் 50% அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் நமக்கு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி அவர் ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணார்னா உங்களுக்கு 50% இன்கம் $15, அதாவது 1,225 ரூபா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதான் டைரக்ட் இன்கம். இந்த டைரக்ட் இன்கம்க்கு லிமிட்டட் கிடையாது. அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ பேரை வேணாலும் டைரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்கம் பிளான் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம். ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம்னா எல்லாருக்குமே தெரியும். கம்பெனியில் இது வரைக்கும் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கம்பெனி. ஸோ இதில் க்ரௌடில் கிடைக்கக்கூடிய இன்கம்மை கம்பெனியில் சேர்ந்த அனைவருக்குமே பிரித்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கம்பெனியில் வரக்கூடிய ஜாயினிங்லேருந்து உங்களுக்கு இது 4x4 மேட்ரிக்ஸு 4, 16, 64 இப்படின்ட்டு உங்களுக்கு கீழே கம்பெனியே ஐடியை ப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆட்டோஃபுல்லில். இதுபடி கிடைக்கக்கூடிய பெரிய அமௌண்ட்டில் ஒரு இந்த ஆட்டோஃபிலுக்குன்னு ஒரு பார்ட் அமௌண்ட்டு பிரித்து ஆட்டோஃபுல் இன்கமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தருவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3ன்னு ஒரு 11 ரேங்க் இருக்குது. ஒவ்வொரு ரேங்க்லேயும் நமக்கு 4 லெவல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இன்கம்மு. நிறைய கம்பெனியில் பார்த்திங்கன்னா ரேங்க்குன்னு இல்லாமல் நிறைய நேம் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இங்கே ரேங்க் 1, ரேங்க் 2ன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிலலாம் 10 லெவல் அந்த மாதிரி இன்கம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கம்பெனியில் ஒவ்வொரு ரேங்குக்கும் ஜஸ்ட் 4 லெவல் தான் வச்சுருக்குறாங்க. இதனால் ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம்மை ரொம்ப சீக்கிரமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு ரேங்க் நம்ம பார்த்துடலாம். இப்போ ரேங்க் 1 நீங்கள் $34 கொடுத்து $30க்கு நீங்கள் ரேங்க் 1க்கு ஆக்டிவேஷன் பண்ணிடுறீங்க. ஆக்டிவேஷன் பண்ணினாலே நீங்கள் ரேங்க் 1க்கு எலிஜிபிள் ஆகிடுறீங்க. இதில் உங்களுக்கு ஆட் ஆஃப் ஃபில் ஸ்டார்ட் ஆகும். லெவல் 1ஓட ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம் பார்த்திங்கன்னா $12 உங்களுக்கு வந்துடும். லெவல் 2ஓட ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம்மு $48. லெவல் 3ஓட ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம்மு $192. லெவல் 4ஓட ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம்மு $768. ஸோ டோட்டலாக $1,020 உங்களுக்கு இந்த ரேங்க் 1லே கிடச்சிரும். $1,020 நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு டாலரோட மதிப்பு 75 ரூபா போட்டால் கூட கிட்டத்தட்ட 75,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறீங்களோ
அதை பொறுத்து உங்களுக்கு சீனியாரிட்டியில் இந்த ஆட்டோ ஃபுல் இன்கம் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ இப்போ உள்ள சர்வே படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லெவல் இன்கம் $12 வந்து ஜாயின் பண்ண ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸில் எல்லாருக்கும் கிடைக்கிது. அடுத்து லெவல் 2ஓட $48 வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 4லேருந்து 5-6 டேஸில் வந்து நமக்கு கிடச்சிருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3க்கு லெவல் 4க்கு கம்பெனி வந்து ஒரு புதுசாக அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அது அப்படின்னா, இப்போது நீங்கள் ஜாயின் பண்ண உடனே மினிமம் வந்து ஒரு 4 பேரை இந்த கம்பெனிக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ மினிமம் நீங்கள் 4 பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல் 3ஓட இன்கம்மு $192, லெவல் 4ஓட இன்கம்மு $768 நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. நீங்கள் 4 பேரை ரெஃபர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு லெவல் 1ஓட லெவல் 2ஓட அந்த $12 $48 மட்டும் கிடைக்கும். நீங்கள் எப்போ 4 பேர் ரெஃபர் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து $192 $768 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அடுத்த ரேங்க்குக்கு போகணும், அதாவது ரேங்க் 2க்கு போகணும் அப்படின்னா மினிமம் வந்து $60 நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ டேக்ஸோடு சேர்த்து $67 தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மினிமம் வந்து 5 பேரை ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேங்க் 2க்கும் எலிஜிபிள் ஆகிக்கலாம். $60 நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேங்க் 1ல் லெவல் 3ஓட லெவல் 4ஓட இன்கம் வாங்குறதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு நீங்கள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் ஜாயினிங் எடுத்தாலும் மினிமம் வந்து ஒரு 5 மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணக்கூடிய நபர்களாக பார்த்து நீங்கள் ஜாயினிங் எடுங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த கம்பெனியில் நீங்கள் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண முடியும். எதுக்கு இந்த ரெஃபரல் கண்டிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு சில மாதங்களோ இல்லை ஒரு சில வருஷங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டைம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நோக்கத்தில் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு மெம்பரும் மினிமம் வந்து 4 ரெஃபரல் ஆகுது. நீங்கள் அன்லிமிட்டட் எவ்வளோ ரெஃபரல் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் மினிமம் 4 ரெஃபரல் கண்டிஷன் வச்சுருக்காங்க. அப்போ புதுசாக வந்து கம்பெனியில் வந்து ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க 4 ரெஃபரல் கொடுக்கும்போது கம்பெனியில் புதுசாக 40,000 பேர் வராங்க. அப்போது நம்ம எல்லாருக்கும் ஆட்டோ ஃபுல் இன்கம் அப்படின்றது கம்பெனியால் ஈஸியாக ரொம்ப பாசிபிலிட்டியாக சீக்கிரமாக கொடுக்க முடியும். லாங் டைமும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கொடுக்க முடியும். அதுக்காக தான் வந்து இந்த ரெஃபரல் கண்டிஷன்றது கம்பல்சரி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரேங்க் போயிடலாம். நீங்கள் ரேங்க் 1ல் இந்த ரெஃபர் பண்ணி 4 லெவல் இன்கமும் வாங்கிடுறீங்க, $1020 ஏர்ன் பண்ணிடுறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க் 1க்கு $60 நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். $60 அப்கிரேட் பண்ணிக்கணும். ப்ளஸ் நீங்கள் 2 பேரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணியிருக்கணும். ஸோ ஒவ்வொரு ரேங்க்குக்கும் எவ்வளோ பேரை வந்து நம்ம ரெஃபரல் பண்ணணும், எவ்வளோ டாலர் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ 2 ரேங்க்கோட இன்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ரேங்கோட இன்கம் வந்து $1020 நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ரேங்க் 1ல் லெவல் 1ஓட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா $24, லெவல் 2ஓட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா $96, லெவல் 3ஓட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா $384, லெவல் 4ஓட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா $1536. ஸோ டோட்டலாக நமக்கு ரேங்க் 2ல் மட்டும் 4 லெவலோட இன்கம் வந்து $2040 கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு 5 நபரை மட்டும் ரெஃபர் பண்ணி ரேங்க் 1 ரேங்க் 2ஓட இன்கம் மட்டும் நம்ம வாங்கினாலே நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா $3060 கிடைக்கிது. $3060 அப்படின்ற போது நம்ம இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $2 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் அடுத்தடுத்து ரேங்க் 3, ரேங்க் 4, ரேங்க் 5, ரேங்க் 6, ரேங்க் 7, ரேங்க் 8, ரேங்க் 9, ரேங்க் 10, ரேங்க் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு ஒவ்வொரு ரேங்க் இருக்குது. ஒவ்வொரு ரேங்க்லேயும் 4 லெவல் வந்து நமக்கு இன்கம் தராங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 11ல் நம்ம வந்து $30,720 நம்ம அப்கிரேட் பண்ணி ரேங்க் 11க்கு வந்தோம்னா அதில் கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா $10,44,480 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து கணக்கு போட்டிங்க அப்படின்னா பல கோடிகளுக்கு மேலே இன்கம் போகும். ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம். இப்போ நம்ம 2 இன்கம் பார்த்தாச்சு. ஸோ ஆட்டோ ஃபீல்டில் கிடைக்கக்கூடிய ரேங்க் இன்கம்மு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லி 2 இன்கம் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டீம் போகும்போது கிடைக்கக்கூடிய லெவல் இன்கம், 3ஆவதாக சொல்லக்கூடிய லெவல் இன்கம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம்.
லெவல் இன்கம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல். நீங்கள் நேரடியாக ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறீங்க, அவருக்கு கீழே ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல், அவருக்கு கீழே அறிமுகப்படுத்தும் போது அது உங்களுக்கு செகண்ட் லெவல். இந்த மாதிரி வந்து லெவல் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 1ல் 1% கொடுக்குறாங்க. அதாவது $30 1% $0.30 உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆனோடனே கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1% கொடுக்குறாங்க. லெவல் 3க்கு 1%, லெவல் 4க்கு 0.50%, லெவல் 5க்கு 0.50%, லெவல் 6க்கு 0.50%, லெவல் 7க்கு 0.50%, லெவல் 8க்கு 0.50%, லெவல் 9க்கு 0.25%, லெவல் 10க்கு 0.25%. ஸோ இது மாதிரி உங்கள் டீமில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து ஒவ்வொரு ஐடி தினமும் விழுகும்போது உங்களுக்கு 10 லெவலுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. 1%லேருந்து 0.25% வரைக்கும் உங்களுக்கு 10 லெவலில் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டோட்டலாக 3 இன்கம் பார்த்துருக்குறோம். டைரக்ட் இன்கம், லெவல் இன்கம், ஆட் ஆஃப் ஃபுல் இன்கம் சொல்லக்கூடிய ரேங்க் இன்கம். ஓகேங்களா, இந்த 3 இன்கம் பார்த்துட்டோம். ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் இன்கம்க்கு அடுத்தடுத்த ரேங்க்கு போகிறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணணும், எவ்வளோ டாலர் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ரேங்க் 1ல் வரக்கூடிய இன்கம்மை எடுக்கிறதுக்கு நீங்கள் மினிமம் வந்து 4 பேரை வந்து டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரேங்க் 1லேயே லெவல் 3 லெவல் 4க்கு ஆன இன்கம் வாங்குறதுக்கே நீங்கள் 4 பேரை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ரேங்க் 2க்கு $60 நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேங்க் 2க்கு எலிஜிபிள் ஆகிடலாம். ரேங்க் 2ல் வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் விட்ராவல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 2 டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். அடுத்து நீங்கள் ரேங்க் 3க்கு அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ரேங்க் 3ல் வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் விட்ராவல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 2 பேரை டேரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கணும். ரேங்க் 4 அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ரேங்க் 4ல் வர இன்கம்மை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 டைரெக்டு கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு லெவலான ரேங்க் 5க்கு அப்கிரேட் பண்ணிக்கணும். ரேங்க் 5ல் வர இன்கம்மை நீங்கள் விட்ராவல் பண்ணி எடுக்கணும்னா 2 பேரை நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் லெவல் ரேங்க் 6க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ரேங்க்கு 6ல் வர இன்கம்மை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 பேரை நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரேங்க் 6க்கு அப்புறம் அதிக லெவலில் டாலர் தராங்க அவுட் ஆஃப் ஃபுல் இன்கமில். ஸோ அதனால் நீங்கள் மினிமம் வந்து 8 பேரை டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். ரேங்க் 7க்கு அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ரேங்க் 7ல் வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் வந்து 10 பேரை டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். ரேங்க் 8க்கு அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ரேங்க் 8ல் வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 10 பேரை டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். ரேங்க் 9க்கு அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ரேங்க் 9ல் வர இன்கம்மை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் டைரெக்டாக 10 பேரை டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். ரேங்க் 10க்கு அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ரேங்க் 10ல் வர இன்கம் நீங்கள் எடுக்கணும்னா அடிஷ்னலாக ஒரு 10 பேரை நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். ரேங்க் 11க்கு அப்கிரேட் பண்ணிக்கணும். ரேங்க் லெவலில் வர இன்கம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 11 பேரை டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். 10 பேரை நீங்கள் டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ண தேவையில்லை. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரேங்க்குக்கும் எவ்வளோ பேரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும், எத்தனை டாலர் அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் இதில் வரக்கூடிய இன்கம் மூலமாக நீங்கள் வந்து இந்த ரேங்க்குகளை நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் பெருசாக சம்பாதிக்க முடியலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் 3 இன்கம் பார்த்துட்டோம். அடுத்து 4வது இன்கம் ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கம் அப்படின்னா இந்த கம்பெனியில் 4 விதமான ராயல்ட்டி இன்கம் கொடுக்குறாங்க. ஒன்று சில்வர் ராயல்ட்டி, கோல்டு ராயல்ட்டி, பிளாட்டினம் ராயல்ட்டி, டைமண்ட் ராயல்ட்டி. ஸோ இதை ஒன்று பார்த்துடலாம். சில்வர் ராயல்ட்டி அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண 7 நாளுக்குள்ளார 7 பேரை டேரெக்டாக ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியோட டர்னோவர்லேருந்து டெய்லி 0.50% கொடுக்குறாங்க. இப்போ உள்ள சர்வே படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 0.65, 85 அந்த மாதிரி வந்து கிடச்சிட்ருக்குது. இது வந்து சில்வர் ராயல்ட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ராயல்ட்டிக்கு நீங்கள் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா
நீங்கள் 15 நாளுக்குள்ளார ஜாயின் பண்ண 15 நாளுக்குள்ளார 15 பேரை டேரெக்டாக ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பெனி டர்னோவர்லேருந்து உங்களுக்கு 1% டெய்லி இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ உள்ள சர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா $1.20 $1.50 வரைக்கும் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ராயல்ட்டி. நீங்கள் ஜாயின் பண்ண 30 டேஸ்க்குள்ளார 30 பேரை டேரெக்டாக ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பெனி டர்னோவர்லேருந்து உங்களுக்கு 1.5% டெய்லி வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல்ட்டி. நீங்கள் ஜாயின் பண்ண 50 நாளுக்குள்ளார 70 பேரை டேரெக்டாக ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பெனி டர்னோவர்லேருந்து 2% உங்களுக்கு டெய்லி இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ராயல்ட்டி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க சிலபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்தந்த டேஸ்க்குள்ளார நீங்கள் டேரெக்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 வகையான இன்கம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் இன்கம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கக்கூடிய ஆர்ட் ஆஃப் இன்கம், அதாவது ரேங்க் இன்கம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்டேருந்து 50% கமிஷன் டைரக்ட் இன்கம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீமில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து டீமில் வரக்கூடிய ஜாயினிங்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லெவல் இன்கம். ஒரு லெவல்லேருந்து 10 லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து 4வது லெவல் வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி இன்கம். இது கம்பெனி டர்னோவர்லேருந்து டெய்லி கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராயல்ட்டி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்களில் 10 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 15 நாளைக்கு ஒரு டைம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கம்பெனியில் மட்டும்தான் டெய்லி கொடுக்குறாங்க இந்த ராயல்ட்டி இன்கம். கம்பெனி இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறனால யாரால இந்த ராயல்ட்டி அச்சீவ் பண்ணுறாங்களோ கம்பெனி அடுத்து பெரிய பேரில் வரும்போது கம்பெனி டர்னோவர்லேருந்து இந்த ராயல்ட்டி இன்கம் எடுத்துறதுனால ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ராயல்ட்டி இன்கம் டெய்லியும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஒரு 5வது இன்கம் இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுக்கல, நான் சொல்கிறேன். நீங்கள் நேரடியாக இப்போது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, அடுத்து நீங்கள் லெவல் ரேங்க் 2 அப்கிரேட் பண்ணுறீங்க, ரேங்க் 3 அப்கிரேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய உங்கள் டைரக்ட் ரெஃபரல்ஸ் ரேங்க் அப்கிரேட் பண்ணும்போது அவங்க பண்ணக்கூடிய அந்த அப்கிரேட் டாலர்லேருந்து உங்களுக்கு 50% இன்கம் இன்ஸ்டண்ட்டாக உடனே கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கீழே உள்ள ஒரு நபர் இப்போது ரேங்க் 2க்கு $60 அப்கிரேட் பண்ணார் அப்படின்னா அதில் 50% $30 உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் டைரக்ட் ரெஃபரலில் உள்ள டீம்மேட்ஸு எத்தனை ரேங்க் அப்கிரேட் பண்ணாலும் அவங்க பண்ணக்கூடிய அந்த அப்கிரேட் டாலர்லேருந்து உங்களுக்கு 50% கிடைக்கும். ஸோ இதுதான் 5வது ரேங்க் இன்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வகையான இன்கம்மை கொடுத்து வெறும் $2,550 முதலீட்டில் பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பிடிசி பேஸ்கெட் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெரிய லெவலில் ஏர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளுடைய டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதை பற்றிய விளக்கம் வேணுங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸ் www.btcbasket.com. இதில் போய் கூட நீங்கள் இந்த கம்பெனியை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ May 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து லீகல் கம்பெனியோடைய பேன் கார்டு, லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களுக்கு ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோவை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் ஒரு லீடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிசி பேஸ்கெட்டில் ஜாயின் பண்ணி ஒரு அவர் டீமை நல்லா பெரிய லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டீமை வந்து பெருசு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200 டேரக்ட், ஒரு 198 டேரக்டை வந்து அவர் டேரெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ டோட்டலாக ஒரு 35 டேஸ்க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா $7,185 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. இதோடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $75 போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட $5 லட்ச இன்கம் ஆகுது. ஓகேங்களா? இது நார்த்தில் உள்ள லீடர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள என்னுடைய டீம் லீடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ்க்குள்ளார அவர் வந்து டைரக்டர் ஃபில் அதிகமாக கொடுத்து ஒரு 30 டேஸ்க்குள்ளார இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட அந்த சீனியாரிட்டி, கம்பெனி பிகினிங்கில் ரொம்ப சீனியாரிட்டியில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ஆர்ட் ஆஃப் ஃபுல் இன்கம்மை வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 1லே வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த $1,020 ஏர்ன் பண்ணிட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 2லேயும் வந்து ஃபஸ்ட் லெவல் வாங்கிட்டார். இன்னும் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ராயல்ட்டி இன்கம்க்கு எலிஜிபிள் ஆகிட்டார். அதனால தான் வந்து டோட்டலாக உங்களுக்கு $1,767 ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷனு
ஜாயின் பண்ணதுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 7 நாளுக்குள்ளார 7 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணினீங்க. வெறும் 2550 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 7 நாளுக்குள்ளே 7 பேரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100 நாளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபுல்லில் உங்களுக்கு ரேங்க் 1ல் மட்டும் 76,500 ரூபா இன்கம் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 2ல் உங்களுக்கு ஆட்டோ ஃபுல் இன்கம் 9,000 கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்கம் நீங்கள் 7 பேரை டேரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 7,875 ரூபா உங்களுக்கு உடனே இன்கமாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் 7 நாளுக்குள்ளே ரெஃபர் பண்ணனால உங்களுக்கு ராயல்ட்டி இன்கமாக 2,625 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் நினச்சி ஒரு 2,550 ரூபா கொடுத்து இந்த கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 7 நாளில் 7 பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு 100 டேஸ்க்குள்ளார டோட்டலாக ஒரு 96,000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிட்ட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ரேங்க்கோடைய ஆட்டோ ஃபுல் இன்கம்மு, ராயல்ட்டி இன்கம், லைஃப் டைம் இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து இன்கம் ஜாஸ்தியாக வாங்க முடியும். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு பேசிக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ ராயல்ட்டி இன்கம் அதிகமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோ ஃபில் இன்கம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கம்பெனியில் ஜாயின் பண்ணி உங்கள் ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறீங்களோ அந்த சீனியாரிட்டி பொறுத்து தான் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.